வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்முடைய ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருது சம்பந்தமாக சிங்கீதம் சீனிவாசராவ்கிட்ட ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். அவரை பொறுத்த வரைக்கும் இப்போவும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ள ஒரு டைரக்டர் தான். அவர் அதை பற்றி பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் 2-3 கதைகளை பற்றிலாம் கூட என்கிட்ட வந்து நம்முடைய ஜூமில் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லியிருந்தார் என்கிட்ட. இந்த வயசில், அதாவது 94 வயசு ஆகுது அவருக்கு இப்போது, இந்த வயசுலேயே டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததை பார்த்து நான் நிஜமாகவே ஆச்சரியப்பட்டேன். மிக விரைவிலே அதுக்கான செய்தி வரும் பாருங்கன்னாரு. நான் நம்பவே இல்லை. ஆக்சுவலாக கிளின்ட் ஈஸ்ட்வுட் தான் 94 வயசில் கூட படத்தை வந்து தயாரித்து இயக்கிட்டுருக்காரு. அந்த ரெக்கார்டை வந்து நம்ம சிங்கீதம் சீனிவாசராவ் உடைக்கிறார் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மகாநடி படத்தை எடுத்து நாகஸ்வின் தான் அந்த படத்தை தயாரிக்கிறார். இப்போது சிங்கீதம் சீனிவாசராவ் 61, இது வரைக்கும் 60 படம் எடுத்தார். 61வது திரைப்படம் அது. அவருடைய திரை வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு திரை அனுபவம் தான் வருது. மாயாபஜார் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பல திரைப்படங்கள் தமிழ்லையும் சரி தெலுங்குலேயும் சரி. இதில் என்னென்னா முழுக்க அப்படியே கமர்ஷியல் படங்கள்னு சொல்லக்கூடிய படங்களும் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் வித்தியாசமான படம், இது கமல்ஹாசன் வச்சு அவர் எடுத்த பேசும் படம் புஷ்பகுமார் இருக்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் தான். அந்த காலகட்டத்தில் ஒரு மௌன படம் எடுக்கணும்னு தோன்றதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் திக்கற்ற பார்வதி அப்படின்னு ஒரு ஆர்ட் ஃபிலிம். இப்படி மாறி மாறி பல ஜானரில் படம் எடுத்தவர் இந்த வயசில் திருப்பியும் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்ல போகிறார். இந்த செய்தி கேட்கும்போதே ரொம்ப இனிப்பாக இருக்குது. அதாவது ஒரு பேஷன், எந்த தொழிலானாலும் அந்த தொழிலில் நமக்கு ஒரு பேஷன் இருந்தால் வயது ஒரு தடை இல்லை அப்படின்றதுக்கு சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்களை வந்து நான் ஒரு உதாரணமாக பார்க்குறேன். பல பேருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும். ஸ்ரீதர் கூட கடைசி காலம் வரைக்கும் நான் அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் ரெடி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். உடல் ஒத்துழைக்கலை, சூழ்நிலை அமையலை, இது மாதிரி பல பேருக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சாதகமாக அமைஞ்சு அவருடைய படம் மிக விரைவிலேயே தொடங்க போகுது படப்பிடிப்பு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார், சிங்கீதம் சீனிவாசன் நல்ல காமெடி படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவரை மாதிரியே தமிழ் சினிமாவில் இன்னொருத்தர் இருக்கிறாரு, சுந்தர் சி சார். அவரும் பார்த்திங்கன்னா சூப்பரான காமெடி படம்லாம் எடுப்பார். இப்போ கூட விஷால் சாரை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போது February 2 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதை பற்றி சோஷியல் மீடியாவில் எந்த தகவலும் வரல. 2ஆம் தேதி ஷூட்டிங் போயிடுவாங்களா? இல்லை, 2ஆம் தேதி தான் முதல்ல அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கல்கத்தாவில் தொடங்குறதா இருந்தது. இதனோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். சுந்தர் சி வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் நடைபெற வேண்டியிருந்தது அவருக்கு. இப்போ நம்முடைய ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதில் கூட அவருக்கு வந்து என்டர்டெய்னர் ஆஃப் த டிகேட் அப்படின்ற விருதை கொடுத்துருந்தோம். அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டியவர் தான் அவர். அந்த ஆப்ரேஷன் காரணமாக தான் அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அவருக்கு பதிலாக வந்து குஷ்பு அந்த விருதை வாங்கிட்டு அந்த விழாவை சிறப்பித்தாங்க. அதனால் அந்த புருஷன் படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு 20 நாள் தள்ளுது. 2ஆம் தேதி போல் 23ஆம் தேதி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தள்ளினது இருக்குல்ல, அது வந்து விஷாலுக்கு கொஞ்சம் சௌரியமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னபோது அதுக்கு முன்னாடியே மகுடம் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் திட்டமிட்டபடி மகுடம் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்ததான்னா இல்லை. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் ஏறக்குறைய 15 நாள் மீதம் இருக்குது. இப்போ வந்து விஷால் அதை இந்த வாரம் பூரா அதை முடிச்சுறதா இருக்கார். இன்னொரு 15 நாளில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிச்சணும் அப்படின்னு தான் அவர் பிளான் பண்ணுறாரு. இவர் முடிக்க சுந்தர் சி வர சரியாக இருக்கும். அதனால் 23ஆம் தேதி அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக நினைக்கிறேன். இதுக்கடையில் அந்த புருஷன் படத்தினுடைய ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டார்ல, அது வந்து நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு பெற்று தந்திருக்கு. சாதாரணமாக ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் விடுவாங்க. அதனால் ஒரு ஃபுல் சீனாக வந்து விட்டார் இவர். அதனால் வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் அதுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓடிடி நிறுவனங்களுடைய பார்வையும் அந்த டீசர் மேலே பதிஞ்சிருக்கு. அதனால் அந்த படத்தை வாங்கணும்னு அவங்களும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டீசரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சார், சுந்தர் சி சாரோட படம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இன்னொரு படம் ஒன்று இருக்குது சார். அந்த படம் தள்ளி போனால் பரவாயில்ல, தள்ளி போகுது தள்ளி போய்கிட்டே இருக்குது சார். எந்த படத்தை சொல்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆமாம் சார், அஜித் சாரோட படம் சார். என்ன தான் அந்த படத்தை பற்றி நாம் தான் நம்ம நிகழ்ச்சியில் முன்னாடியே சொன்னோம். என்னென்னா அஜித் இருக்கார், அவர் நிலைமையை புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி சூழ்நிலை வந்து எந்த நட்சத்திரமான அஜித்துக்குன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த நட்சத்திரமானாலும் இந்த 175 180 கோடி ரூபா கொடுத்து படம் எடுக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. ஏன்னா ஓடிடி நிறுவனங்கள் அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்க தயாராக இல்லை. இன்னொரு பக்கம் சேட்டலைட் அடிபட்டுன்னு நம்ம சொன்னோம். அதனால் அவரும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் தெலுங்கில் இருக்க எல்லா தயாரிப்பாளரும், மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் பேசி பார்த்துட்டார். எல்லாருக்கும் அஜித்தை வச்சு படம் பண்ணுறதுல ஆசை இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சம்பளத்தை கேட்கும்போது தான் பயப்படுறாங்க. ஏன்னா ரியாலிட்டியில் வந்து இந்த சம்பளம் போட்டு பார்த்தா, அவருடைய சம்பளம் 175 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய காஸ்ட் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 125 கோடி வச்சுக்கிட்டா கூட 300 கோடி ரூபா. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, பப்ளிசிட்டி,
இதெல்லாம் ரிட்டர்ன் எடுக்க முடியுமான்னு பேப்பரில் எழுதி பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் யாரும் வர தயங்குறாங்க. இது ஒரு மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் ஏதாவது ஒத்துக்கிட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸ் ஒரு 50 கோடியோ இல்லை ஒரு 75 கோடி ரூபா அட்வான்ஸு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஷேரிங்கிற மாதிரி ஒரு மெத்தடுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் பல தயாரிப்பாளருடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ எளிதில் அதுக்கு ஒத்துக்கலை. இப்போ கடைசியாக அவர் அது மாதிரி ஒரு ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த ஏற்பாடு தமிழ் ப்ரொடியூசரோடவோ தெலுங்கு ப்ரொடியூசரோடவோ இல்லை. இது ஆஃபர் 2 பேருமே கொடுத்தாங்க. தெலுங்குலேயும் பல ப்ரொடியூசர் கொடுத்தாங்க, தமிழையும் கொடுத்தாங்க. இப்போ ஹிந்தியில் வந்து அந்த ஆஃபர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஹிந்தி பட தயாரிப்பாளர் ஒருத்தரோடு இணைஞ்சு இதே மாதிரி காம்பினேஷனில் ஒரு பண்ணுறதா இருக்கார். அவங்க வந்து 50 கோடியோ 60 கோடியோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஷேரிங்கிற மெத்தடில் வச்சு படம் பண்ணுறதா இருக்காங்க. அதனால் அது நடந்ததுன்னா நிச்சயமாக அஜித் படத்தினுடைய படப்பிடிப்பு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி பிப்ரவரி மாதம் நடக்க வாய்ப்பில்லை. அட்லீஸ்ட் மார்ச் மாதத்தே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்குது. சார், அஜித்தை பற்றி சொல்லிட்டீங்க, அப்படியே விஜய் சாரை பற்றி ஜனநாயகன் ஆகுமா ஆகாதா, வெளியாகுமா வராதா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போல்லாம் எந்த திரைப்பட விழாவுக்கு போனாலும் பெரும்பாலானவர்கள் பேசுகின்றதுன்னா ஜனநாயகன் சப்ஜெக்ட் தான். இப்போ சமீபத்தில் கூட தலைவர் தம்பி தலைமையினுடைய வெற்றி விழா நடந்தது லீலா பேலஸில். கண்ணன் ரவியினுடைய தயாரிப்பு மிக பிரம்மாண்டமாக அந்த வெற்றி விழாவை கொண்டாடினார் அவர். அந்த விழாவுக்கு போயிருந்த போதும் அங்கே இருந்தவங்க பெரும்பாலானவர் பேசியதுன்னா இந்த சப்ஜெக்ட் தான். எப்போ ரிலீஸ் ஆகுது, ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவ்வளோ எதிர்பார்ப்பு உள்ள படம் முடங்கி போனது வந்து நிஜமாகவே பல பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங் அப்படி தான் அவனு சொல்லணும். பட் என்னென்னா, இப்போ நான் இது விஷயமாக பல பேர் கொஞ்சம் சட்ட ரீதியாகவும் சில வல்லுநர்கிட்ட பேசினேன், சில வழக்கறிஞர்கிட்ட பேசினேன், திரைப்படத்துறையிலையும் சில அனுபவஸ்தர்கிட்ட பேசினேன். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த படம் வந்து இப்போ சந்திச்சிட்ருக்க சிக்கல் இருக்க ஒரு இடியாப்ப சிக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கோர்ட்டுக்கு போனதுனால இப்போ வந்து கோர்ட்டினுடைய முடிவுக்கு அந்த தள்ளிகிட்டே போகும். அதாவது என்னைக்கு நீதிபதி முடிவெடுத்து சொல்கிறாரோ அப்போ தான் இவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதனால் இந்த கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்க அந்த வழக்கே வித்ட்ரா பண்ணிடலாமான்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க. வித்ட்ரா பண்ணிவிட்டு நேராக சென்சாருக்கே இப்போ அப்ளை பண்ணி நீங்கள் திருப்பி ஒரு தடவை ரிவைசிங் கமிட்டி போட்டு தானே பார்க்கணும், நீங்கள் படத்தை ரிவைசிங் கமிட்டி போட்டு பார்த்துருங்க அப்படின்ற ஒரு மூவ் எடுக்கலாமான்னு பார்க்குறாங்க. முதல்ல இதை கோர்ட்டில் வந்து வித்ட்ரா பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டி போட சொல்லணும். இந்த ரிவைசிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா, அவங்க உடனடியாக போட்டாங்கன்னா பரவாயில்ல, சில சமயம் இப்படி போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ சென்சாருக்கும் இவங்க இந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு சின்ன ஒரு வார் தானே இருக்குது. அதனால் அவங்க இதனால் பாதிக்கப்பட்டதன் காரணமாக இதை ஒரு ஈகோ கிளாஷாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ரிவைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கே அவங்க கொஞ்ச நாள் எடுத்துக்கலாம். அந்த 15 நாளோ 20 நாளோ எடுத்துக்கிட்டாங்கன்னா பிப்ரவரி மாதம் இறுதி ஆகிடும். ஆக்சுவலி 20ஆம் தேதி கிட்ட கமிட்டி போகிறதுக்கு ஆகிடும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் 24ஓ 25ஓ அந்த ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த கருத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு 4-5 நாள் இப்படியானா பிப்ரவரி போயிடும், மார்ச் மாதம் வந்துடும். இதுக்கப்புறம் ஒரு சிக்கலை மட்டும்தான் இது இப்போ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னென்னா, இந்த எலெக்ஷனை பற்றி அறிவிப்பு வராமல் இருக்கணும். இப்போ ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும். ஏப்ரல் 5ஆம் தேதி பெரும்பாலும் எலெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டுருக்கு. இப்படி எலெக்ஷன் நடக்க போகுதுன்ட்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னால் இந்த படத்தை திரையிட முடியாது. விஜய் வந்து பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால அவர் படங்களை திரையிட நிச்சயமாக வந்து இந்த தேர்தல் கமிஷனுடைய சட்ட விதிகளை அனுமதிக்காது. அப்படி இருந்ததுன்னா இந்த படம் ஏப்ரல் வரைக்கும் வெளியாகிறது வந்து ரொம்ப சிக்கலாகிடும். மே மாதம் தான் இந்த படத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதுதான் இந்த படம் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய சிக்கல்னு சொன்னோம். இதை எப்படி விஜய் கடக்க போகிறார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ அதுதான் விஜய் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இன்றைக்கி இருக்குது. இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு இந்த எலெக்ஷனுக்கே உதவி செய்ய போதா, இல்லை எலெக்ஷனுக்கு பின்னாடி முடிவுலாம் தெரிஞ்சதுக்கு பின்னால் தான் வரப்போதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடந்த 4-5 நாட்களில் 2 முக்கியமான நபர்களை சந்தித்தேன். அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். முதல்ல நான் சந்தித்த நபர் வந்து ஜனகராஜ். ஜனகராஜை ஃபோன் மூலம் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நான் ஒரு 6 மாதத்துக்கு மேலே முயற்சி பண்ணிட்டேன். எப்போ ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் கடந்த வாரம் ஒரு நாள் மாலையில் தடான்னு பார்த்தா ஜனகராஜ்னு ஃபோன். என்ன இவ்வளோ நாள் அவன் ட்ரை பண்ணால் இந்த ஆள் கிடைக்கல, இப்போ லைனில் வர்றான்னு ஃபோன் எடுத்து அலோன்னு, என்ன மாமு எப்படி இருக்க அப்படின்னு வழக்கமான அந்த குரல். அப்புறம் தான் சொன்னாப்புல, ஒரு 6 மாதமாக வந்து எனக்கு நினைவே இல்லை, என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாது. தடார்னு இப்போ ஒரு முதல் தடவை நான் ஒரு தடவை அவருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 9 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு சந்தித்தேன். நீ வந்து பார்த்துட்டு போனே இல்லை மாமா, அதுக்கப்புறம் மொத்தமாக அப்படியே மெமரியே எல்லாம் போச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு. அப்படி இருந்து இப்போ தான் வந்து ஒரு
ஒரு மாதமாக எல்லாம் ரீகைன் ஆகி முள்ள எல்லாம் நினைவுக்கு வருது. ஒன்று நினச்ச உடனே உன்னுடைய கிராப்பு, அந்த முடி இதெல்லாம் தான் எனக்கு நினைவு வருது அப்படின்னு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் பாரதி ராஜா எப்படி இருக்கார் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் கேட்டார். இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். பார்க்கணும் நான் அப்படின்னாரு. நேராக அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஏறக்குறைய 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். பழைய படங்கள், கிழக்கே போயிடுற சம்பவங்கள், என்னுடைய படத்தில் அவர் சூரசம்ஹாரத்தில் நடித்தது போன்ற பல விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நண்பர்களோடலாம் தொடர்பில் இருக்கேன். யார் நம்பருமே இல்லைன்னாலும் உடனே வாகை சந்திரசேகருக்கு அங்கேருந்தே நான் ஃபோன் போட்டு ஜனகராஜை பேச வச்சேன். அவரோட பேசி என் குரல் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தாரு. கொஞ்ச நாள் அவர் தனியாக இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுகிறார் இல்லையா, அதுக்கப்புறம் வாகை சந்திரசேகர் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசி முடித்த உடனே என்கிட்ட தான் சொன்னார் சந்திரசேகர், நல்ல வேலை பண்ணீங்க, ஜனகராஜ் லைனில் போட்டு கொடுத்தீங்க, அவனோட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. பலரோட தொடர்பு இல்லாமே இருந்தார். இப்போ திரும்பவும் அவர் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ரொம்ப நல்ல ஆளும் நல்லா இருக்கார். திரும்ப என்ன கேட்டால் அவர் படங்களில் நல்ல நல்ல கதாபாத்திரம் நடிக்கலாம், அதுக்கு ஃபிட்டாக இருக்கார். இப்போது சரியாக அந்த இன்றைய இளம் இயக்குநர்கள் ஒரு நல்ல ஒரு காமெடி நடிகர், அவர் குணச்சித்த நடிகராகவும் நடிப்பார். அவரை இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கார். அவர் சந்தித்தது நிஜமாகவே மகிழ்ச்சி. ஏன்னா ஜனகராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ரசிகர்களுக்கு ரொம்ப பிடித்தமான நடிகர். அவர் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவலை சொன்னேன். அடுத்து நான் சந்தித்த இன்னொரு மனிதர் லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி. அவரை போய் சந்தித்த போது அவர் இப்போ பண்ணிகிட்டு இருக்க படத்தினுடைய சில காட்சிகள்லாம் எனக்கு போட்டு காமிச்சார். அதெல்லாம் பார்த்தபோது இப்படியே அசந்து போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மனிதன் நாம் ஒரு துறையை தேர்ந்தெடுத்தோம், அந்த துறையில் நாம் சாதனை புரியணும், நிலைச்சி நிற்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அழகாக திட்டமிட்டு அந்தளவு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைட் ஆகட்டும், எமோஷனல் சீன் ஆகட்டும், எதை பார்த்தாலும் ஒரு சின்சியர் ஒரு அட்டம்ப்ட் தெரியுது. ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அட்டம்ப்ட் வேணும்ல, அந்த சின்சியர் அட்டம்ப்ட் இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். அது முழுமையாக இந்த படத்தில் கவனம் செலுத்தியிருக்காரு. எந்த பக்கம் பார்த்தாலும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சென்ஸ்லாம் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு 15, 16, 20 நிமிஷம் படத்தை போட்டு காமிச்சார் எனக்கு. ரொம்ப 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 த்ரில்லிங்காக இருக்குது. வர பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நினைக்கிறேன் அந்த படத்தினுடைய கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, எப்படி சுருக்கமாக எப்படி இருக்குது இந்த படம், அது மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி அநேகமாக மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் மாதம் அந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஐடியா வச்சுருக்காரு. ஏப்ரலில் எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டு விட்டால் கொஞ்சம் தள்ளும். ஆனால் நிச்சயமாக இந்த படம் லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்பட கேரியரில் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக அமையும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.